நேற்று அந்த மேடையில் பேசிய எல்லா விஷயங்களும் நாம் ஏற்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல, ஆதரிக்கிறோம் என்ற அர்த்தமும் அல்ல. அது அவருடைய பாணி. ஆனால் ஒரு பொது மேடையில் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களை பற்றி விமர்சனம் கூறியதை திருவள்ளுவர் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம படித்த காலத்துலாம் நெத்தியில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச தட்டையும் யுவதி பட்டையும் அங்கங்கே இருந்தது. இப்போ வரக்கூடிய எல்லா புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு அந்த காவியோடய கிடையாது. சரி, பழைய காலத்துல காவியோட கிடையாது இல்லைன்னு ஒத்துக்கலாம். ருத்ராட்சம் எங்க போச்சு? யார் திருடிட்டு போனா? நீங்கள் இல்லை, நான் இல்லை, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் உயிரோடு இருக்கும் வரை வைரஸ் என்பதை எவனாலும் யாராலும் ஒழிக்கவே முடியாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி நம்ம பேச போறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஷோல எப்பவுமே ஒரு கண்டென்ட்டான விஷயங்களை மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதலுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு கடந்த 2 நாட்களா, நேற்று மதியத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சென்சேஷனலான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு இந்த விஷயமா சென்சேஷனலா நடந்துட்டு இருக்கும். திரு பவன் கல்யாண், ஆந்திராவோட துணை முதல்வர், அவர் நேற்று ஒரு மேடையில் சனாதனத்தை பற்றி ஒரு விஷயங்கள் ரொம்ப ஆணித்தரமாக பேசியிருக்காரு. ஐ எம் அன் அன்அப்பாலஜெட்டிக் சனாதனி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே அந்த மேடையில் பேசியிருக்காரு. அங்கே பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் கவுண்ட் ஒரு 22,000 மெம்பர் அங்கே அந்த பேச்சை கேட்டிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட் கவுண்ட் லட்சக்கணக்கான மெம்பர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாதா ஆந்திரா ஊடகங்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சனாதனம் திரும்ப திரும்ப ஏன் வருது? ஒரு வருஷம் முன்னாடி திரு உதயநிதி அவர்கள் பேசினாரு. அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது விளையாட்டாக நிறைய விஷயங்கள் அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்போ விளையாட்டு தான் நிறைய விஷயங்கள் பேசுவார், சில விஷயங்கள் செயலையும் செய்வார். அதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு எந்த விஷயம் செய்யணும்னு தோணுதோ அது மட்டும் தான் செய்வார். எல்லா விஷயத்துலையும் செயலில் இறங்க மாட்டார். ஸோ இந்த சனாதன விஷயத்தில் கொஞ்சம் விளையாட்டாக அவர் பேச போய் அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுக்க ஒரு வெவ்வேறு மாநிலங்களில் ஒரு 7-8 கேஸ் அவர் மேலே ஃபைல் ஆகுது. இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எக்ஸம்ஷன் கொடுத்தாலும் கூட இன்னும் பல்வேறு இடங்களில் அதுக்கான கேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நேற்று பேசின பவன் கல்யாண் விஷயம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து பவன் கல்யாண் அவர்கள் திரு உதயநிதி அவர்களை சீண்டி இருக்காருன்றது தெளிவாக தெரியுது. இது பர்பஸாக சீண்டி இருக்காரா இல்லை பாஜகவின் தூண்டுதலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல விவாதங்கள் பேசுகிறாங்க. இதில் ஏன் பாஜக உள்ள கொண்டு வராங்கன்றது சத்தியமாக தெரியல. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் பொதுப்படையா அவர் அந்த சொல்லக்கூடிய விஷயம் ஐ எம் அன் அன்அப்பாலஜெட்டிக் இந்து சனாதனி ஹிந்து அப்படின்ற வார்த்தை அவ்வளோ போல்டா ஓப்பன் ஃபோரம்ல வைக்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பூரிப்போட எல்லா இந்துவும் எழுந்து ஆஹா ஹோஹோ கைத்தட்ட ஒரு சந்தோஷப்பட தோணும். பட் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் தன்னை நியாயப்படுத்தி பேசியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 9 நாட்கள் அந்த திருப்பதியில் நடக்கக்கூடிய அந்த லட்டு விஷயமானது அதுக்காக விரதம் இருந்து விரதத்தை முடிக்கும் போது மக்கள் முன்னாடி தன் நிலைப்பாடை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சனாதனம்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சியாக அந்த லட்டு விஷயங்கள் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு, எல்லாமே நம்ம மக்கள் புரிதலுக்காக சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கையில் சுப்ரீம் கோர்ட்டே இது நம்ம எல்லாம் மறந்துடக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டே ஆந்திரா கவர்மெண்ட்டை கண்டம் பண்ணியிருக்காங்க. இது ப்ரூவ் ஆக முன்னாடி எதுக்கு இதை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணதும் ரெக்கார்ட்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு பார்வையாக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் அடுத்த 2-3 நாட்களுக்கு வாயில் அசை போடுவதற்கு ஏதாவது வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கருத்தை எடுத்து உதயநிதி பத்தி இவர் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் கட்சியை வீரசீர கட்சியை சேர்ந்த ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி எல்லாருமே தெரியும். சாட்டை முருகன் அவர்கள் நல்ல நண்பர், நல்ல சகோதரர், வாழ்த்துக்கள் சகோதரரே. சனாதனத்தை பத்தி உங்களுக்கு, நீங்க தமிழ் தேசியவாதி, எங்களுக்கும் தமிழ் தேசியம் தெரியும், புரியும், அறியும், அதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சனாதனத்தை பத்தி புரிதல் உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்பதை விட இன்னும் நீங்கள் அந்த வயதிற்கு வரவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும் எங்களால். சரிங்களா? நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சனாதனம்னா என்னன்றது முதல்ல உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுறோம் திரு சாட்டை முருகன் அவர்களே. சனாதனம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. சனாதனம்னா இந்துக்களுக்கு சொந்தமானது, இந்த மதத்துக்கு சொந்தமானது என்று ஒருத்தர் உரிமை கொண்டாடுறாங்க. அது கிடையாது. ஒரு உறவு முறை, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உறவு முறை என்பதை விட பெற்றோர், ஒரு அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, அப்பாவுக்கு மகன், அம்மாவுக்கு மகன், அப்பா அம்மாவுக்கு மகள், இந்த மாதிரி ஒரு உறவு முறைகளை பேணி காப்பது, ஒவ்வொரு உறவு முறைகளை இதுதான் உறவு முறைகள் சொல்லிட்டு இயற்கையோடு வாழ்றது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்றோம் கிழக்கே உதைக்கோடு சூரியன் கிழக்க தான் உதைக்கும், மேற்க உதைக்க போறதில்ல, கிழக்கே உதைக்கோடு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது
இவங்க புதுசா பகுத்தறிவு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தரை வந்து திராவிட கட்சியினர் சரி, தமிழ் தேசியம் சேர்ந்தவர்களும் சரி, புதுசா வந்து பகுத்து அறியாமல் வந்து சனாதனத்தை வந்து திணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றாங்க. பகுத்தறிவு உண்மையிலே வந்து எல்லா கட்சியினருக்கும் பகுத்தறிவு இருக்குன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறோம். ஒரு காய்கறி இருக்கு, காய்கறினா சாப்பிட்றதுக்காக. ஒரு விலங்கு இருக்குன்னா யார் யார் விலங்கு சாப்பிடுவான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில அதை பகுத்து இந்த உணவு இந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், இந்த நீர் என்பது இதற்காக குடிக்க வேண்டும், இந்த தேநீர் என்பது இதற்காக குடிக்க வேண்டும் சொல்லி கால நலவு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி விஷயங்களை அளவுகோல் வைத்து சனாதனம் என்பது எல்லோருக்கும் எல்லாம், சமூக நீதி என்பது எல்லோருக்கும் எல்லாம், எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் என்பது ஒரே நோக்கம் தான் இது சனாதனம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எங்கேருந்து தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக கடவுளை பின்பற்றினா, கடவுள் என்பது இயற்கை தான் நம்ம சனாதனம் மீன் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் மதத்தை சார்ந்த ஒரு கடவுள் தான் பெரியவர், இந்த மதத்தை சார்ந்த கடவுள் தான் பெரியவர் அப்படின்ற சனாதனம் சொல்ல. சனாதனம் என்பது ஒரு இயற்கை. அந்த இயற்கை வழிபாடு தான் நம்ம ஆதி காலத்துல இன்னி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது ஒருத்தருக்கு ஒரு கஸ்டம்ஸ்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து திருச்சி பேச்சு நம்ம திராவிட சித்தாந்தவாதிகள், அறிவாளிகள் எல்லாரும் வந்து ஏகோபத்தனமா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஸோ இது உண்மையான சனாதனம் கிடையாது. ஸோ திரு உதயநிதி அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சானது, அந்த மேடை பேச்சானது நம்ம எல்லாம் ஞாபகம் இருக்கும். கொசு, டெங்கு, மலேரியா காய்ச்சல், கொரோனா போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். மாண்புமிகு இன்று இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களே, அன்று நீங்கள் பேசிய அந்த வார்த்தையானது வைரஸ் நீங்கள் இல்லை, நான் இல்லை, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் உயிரோடு இருக்கும் வரை வைரஸ் என்பதை எவனாலும் யாராலும் ஒழிக்கவே முடியாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஏனென்றால் வைரஸ் என்பது மனுஷன் இருக்கிற வரைக்கும் அது உண்டாயினே இருக்கும். அதை வந்து அந்தந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்படி இருக்க சூழ்நிலை உங்களால எந்த ஒரு மெக்கானிசம்ல நீங்க இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்க சொல்ல முடியுமா? டெங்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா? டெங்கு வராம 100% அழிச்சு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது உடம்புல வரக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா போயிடுது. அப்படி இருக்க சொல்லுவாயில கண்டிப்பா ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு விட்டீங்க. அது விட்டு தவறு திரு உதயநிதி அவர்களே. அதோட கண்டினியூட்டி பாருங்க. இன்னைக்கு திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. அப்கோர்ஸ் எங்களோட தமிழ்நாட்டோட டெபுட்டி சிஎம் வந்து இன்னொரு டெபுட்டி சிஎம் வந்து ஓப்பன் ஃபோரம்ல கண்டம் பண்றது எங்களுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. பட் சில விஷயங்கள் அவர் நியாயப்படுத்தி சொல்றாரு. நிறைய ஊடகங்கள், முக்கியமா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பவன் கல்யாண் இந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உதயநிதி திருடிறாருன்னு சொல்றாரு. ஆனால் அந்த 1 மணி நேரம் அவர் ஸ்பீச் கொடுத்ததில் நீங்க உட்காந்து கவனிக்கணும். ஜெகன்மோகன் ரெட்டி என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காரு அவர் ஆட்சி பீரியட்ல, எத்தனை கேஸ் அவர் மேல ஃபைல் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் மேல அங்க காணாம போயிருக்காங்க விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்றாரு. தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி எத்தனை வருஷமா நடக்குது, எத்தனை பேர் காணாம போய், எத்தனை பெண் குழந்தைகள் இங்க காணாம போயிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட் கொடுக்க முடியுமா திராவிட கட்சிகள்? நாதி இருக்கா? திராவிட கட்சிகள் ஆகட்டும், மற்ற கட்சி தலைவர் யாராக இருந்தாலும், கூட்டணியில் அத்தனை கட்சி தலைவர் இருக்கீங்க இல்லையா? ஓப்பன் ஃபோரம்ல திரு பவன் கல்யாண் அவர்கள் இவ்வளவு பேர் மிஸ்ஸிங் ஆக சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நீங்க கூட்டணியில் தான் இருக்கீங்க, நீங்க யாரா கேட்க முடியுமா? திராவிட சித்தாந்தத்தோடு அந்த இருந்த திராவிட எழுத்தாளரால் எழுதப்பட்ட விஷயம் தான் அந்த மனோதர்மம், சரிங்களா? ஸோ அதை வந்து மக்கள் கிட்ட திணிச்சு, இப்போ எப்படி திருவள்ளுவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம படித்த காலத்துலாம் வந்து நெத்தியில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச தட்டையும் யுவதி பட்டையும் அங்கங்கே இருந்தது. இப்போ வரக்கூடிய எல்லா புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு அந்த காவியோடையும் கிடையாது. சரி, பழைய காலத்துல காவியோட கிடையாது, இல்லைன்னு ஒத்துக்கலாம். ருத்ராட்சி எங்க போச்சு, யார் திருடிட்டு போனா அப்படின்றது கேள்விக்குறி இருக்கு. ஏனென்றால் திரு அண்ணாதுரை அவர்களுடைய நினைவில்லத்துல போய் பார்த்துருக்கோம் நாங்க. அந்த இடத்துல தெளிவா ஒரு புத்தகத்துல அண்ணாதுரை அவர்கள் யாரும் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உலக அறிந்த நபர். அந்த மனிதர் நினைவாலயத்துல ஒரு புத்தகத்துல திருவள்ளுவர் பழைய ஸ்டில் அப்படியே கிளியரா இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த நினைவுலத்துல போய் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த ரெக்கார்ட் சேஞ்சஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மக்கள் கரெக்டாக நம்புறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியிலையும் கூட உஷாராக நீங்கள் அந்த பட்டை கிட்ட எல்லாத்தையும் கிளியராக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க, பாராட்டுகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் சனாதானத்துக்கு வருவோம். சனாதானத்தை வேறறுப்பேன் என்று சொன்ன திரு உதயநிதி அவர்களுக்கு திரு பவன் கல்யாண் அவர்கள் கொடுத்த ரிப்ளை பதிலானது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அழுத்தமாக கொடுத்துருக்காரு. இதுக்கான ரிப்ளைக்கு வந்து திரு உதயநிதி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வார்த்தை வந்து உதயநிதி பயன்படுத்தியிருக்காரு. உண்மையிலேயே வந்து உதயா அவர்கள் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இஸ் எமர்ஜிங் லீடர். அட் த சேம் டைம் நிறைய நல்ல விஷயங்களை வந்து மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கணும்னு சொல்லி செயல்பட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு பக்கத்து மாநிலத்திலிருந்தே கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் வந்து இவர் ரெட் அண்ட் மோயிஸ், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட
டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எந்த படம் எந்த தேட்டரில் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும், எப்போ ஸ்பெஷல் ஷோ போடணுமா போடக்கூடாதா அப்படின்ற எல்லா டிசைடிங் ஃபேக்டர்ஸும் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த படங்களை வந்து உள்ளே விட்டுருவோமா, எப்படி விடுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு த்ரெட் இன்டைரக்டாக வைக்கப்படுமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஆந்திரா ஊடகங்களில் மட்டும் அல்லாமல் நம்ம அந்த இவர் பவன் கல்யாணோட இன்டர்வியூ ஸ்பீச்சில் கீழே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டிருக்க அந்த விஷயம்தான். திரு உதயநிதி அவர்கள் விழித்துக் கொண்டார், இனி ஆந்திரா படங்கள் தமிழ்நாட்டில் டப் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கீழ்த்தனமான எண்ணத்தில் வந்து உதயநிதி அவர்கள் இறங்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அவர் பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய மனிதர். ரெண்டாவது, அரசியல் என்பது அரசியல். இந்த ஒரு விஷயம் சனாதன விஷயம் வரும்போது அவர் அங்கே பயன்படுத்தின வார்த்தைகள் முதல்ல தவறாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது அந்த கோட்பாடுகள் தான் தவறாக இருக்குது, அதுதான் நான் அழிக்க போடணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்றத மீன் பண்ண சொல்கிறார். ஆனால் அவரோட கொள்கையிலிருந்து மாறுபடலை, சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும். சங்கராச்சாரியர் பேசின விஷயங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு ஆன்மீகவாதிகள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், சனாதனம் பேஸ் பண்ணி அது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு சித்தரிப்புகள் வேற மாதிரி இருந்தது. நம்ம கூட பார்த்தோம் ரீசெண்டாக ஒரு சாமியார் அவர்கள், வட இந்திய சாமியார் அவர்கள் வந்து திரு உதயநிதி அவர்கள் தலையை வெட்டி கொண்டு வரவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசுன்னு சொன்னாங்க. உடனே அவர் மேலே வந்து தமிழ்நாட்டில் நிறைய கேஸ் ஃபைல் ஆச்சு. இது உடனே அவரை கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். இப்போ பவன் கல்யாண் பேசுகிற பேச்சுக்கு இப்போ நேற்றே மதுரை ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பாக நிறைய திமுக நண்பர்கள் கண்டிப்பாக இது விஷயமா நிறைய கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், முதல்ல சில விஷயங்கள் திணிக்கப்படுதுன்னா அது எங்கே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்ம செயல்பாடுகளை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளி மாநிலத்தில் வெளிநபர்கள் வந்து நமக்கு ரைஸ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நமக்குள்ள 1000 தவறுகள் நடக்கும்போது பக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் அடக்கி வாசிக்கிறது நல்லதுன்றது ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திரு உதயநிதி அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார், விநாயகர் சதுர்த்தி அப்போ தாம் பிள்ளை வந்து பிள்ளையார் சிலை அழகா இருக்கு பார்க்கறதுக்காக கேட்டால் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிறைய இந்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து ஒரு கிண்டலும் கேலியுமா இருக்கும். திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு இந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பயுமே கிண்டலும் கேலியுமா இருக்கணும் போது எலெக்ஷன் நேரம், தேர்தல் நேரம் என்று வரும்போது, வாக்கு என்று வரும்போது மட்டும் இந்து மக்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறார்களா என்பதை அப்பட்டமாக எங்களால் கேட்க முடியும். இதுதான் இந்து சம்பந்தப்பட்ட எந்த விழாக்களுக்கும் நீங்களாகட்டும் தங்கள் தகப்பனாராகட்டும் ஒரு வாழ்த்து கூட இன்னி வரைக்கும் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில நீங்களும் இனிமேல் அதான் தொடர போறீங்களா இல்லையான்றது உங்களுடைய வில் அண்ட் விஷ், சரிங்களா? ஒரு பப்ளிக், ஒரு இந்து தர்மத்தை நேர்மையா முறையா கடைபிடிக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் வந்து தான் தலைவன் இந்த மாதிரி வந்து தரந்தாழ்ந்து பேசுறாரே அப்படின்ற ஆதங்கம் ஒவ்வொரு இந்து திராவிடனுக்கும் இருக்கும். திராவிடன்னா உங்க கட்சியில இருக்க ஆளை மட்டும் தான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஏடிஎம் கார்ட்கள் இதில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஏடிஎம் கார்ட்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க, தான் எப்போ சாமி கும்பிடணும், தனக்கு சாமி எவ்வளவு முக்கியம்னு தெளிவா இருக்காங்க. சில திமுக ஆட்கள் வந்து சாமியும் கும்பிடுவாங்க, அட் த சேம் டைம் வந்து சாமி இல்லைன்னா வெளியே பேசுவாங்க. ஏன்னா இந்த இரட்டை நாடகம் என்பது திமுகவுக்கு ஆதி காலத்திலிருந்து இன்று வரை, ஆரம்பித்த காலத்துல இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நாங்கள் அந்த காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் அண்ணாதுரை இருந்த பீரியட் என்பது வேறு, கலைஞர் இருந்த பீரியட் என்பது வேறு, திரு ஸ்டாலின் இருந்த பீரியட் என்பது வேறு, இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் பீரியட் வந்துச்சு. ஸோ நீங்க உங்க நிலைப்பாட்டை இந்த இந்து மக்களை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசுறது, இந்து சாமிக்களை வந்து இன்சல்ட் பண்ணி பப்ளிக் பிளேஸ்ல பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பப்ளிக் பிளேஸ்ல கிறிஸ்டியன்ஸ் போல்டா ஒத்துக்கிறீங்க, சந்தோஷம். வி அப்ரிஷியேட், வி ரெஸ்பெக்ட் each and every Christianity, we respect each and every Muslims, we respect each and every Buddhist people in India. At the same time, இந்துக்களை நிம்மதியாக வாழ விட்டா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட தாழ்மையான ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான கருத்தும் கூட. ஏனென்றால் சுற்றி வளைச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்துவை நீங்கள் தூக்கி பிடிப்பீங்க, மிச்ச நேரத்தில் தூக்கி எறிகிற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்க. பேருக்குன்னு ஒப்புச்சப்பாவாக ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், சேகர் பாபு சார், உண்மையில எஃபெக்டிவாக செயல்படுறாரு, அதில் மாற்று கருத்தில். இந்து கோயில்கள் நிறைய வந்து சீரமைச்சு இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடத்தி வந்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு சேகர் பாபு அவர்கள். அட் த சேம் டைம் ஒரு தலைவனாக நீங்க பார்க்க போடுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இவ்வளவு தரந்தாழ்ந்து சில விஷயங்கள் பேசுறோட எஃபெக்ட் பக்கத்து மாநிலத்தில் இருக்க உங்களோட சேம் போஸ்டிங் இருக்க மனிதர் வந்து உங்களை தரந்தாழ்ந்து பேசும்போது ஒவ்வொரு தமிழ்னாக ஒரு திராவிடனாக உங்க கட்சியில் இருக்க நபரே கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஐ வில் வெயிட் அண்ட் சீன்ற நீங்க சொன்ன வார்த்தையை வந்து நாங்கள் வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் சார். ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன நகர்வு இது விஷயமா நகர்த்து போயிருக்க என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து நேற்று அந்த மேடையில் பேசிய எல்லா விஷயங்களும் நாம் ஏற்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல, ஆதரிக்கிறோம் என்ற அர்த்தமும் இல்லை. அது அவருடைய பாணி. ஆனால்
ஒரு பொது மேடையில் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களை பற்றி விமர்சனம் கூறியதை நாம் இதன் மூலம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு ஷோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.